இந்தியாவுடைய மிக முக்கியமான அணைகள் திட்டமும் அது தொடர்புடைய ஆறுகளும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தவறாக பொருத்தப்பட்டுள்ளது கேட்டிருக்காங்க. சரியானது கேட்கல, தவறானது கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் ஆன்சர் பண்ணணும். சம்பல் பள்ளத்தாக்கு, நாகார்ஜுனா சாகர், சர்தார் சரோவர், இந்திரா காந்தி அணை திட்டம் அது எல்லாமே அப்படியே புக்கில் வரிசையாக இருக்குது. அதே தான் அப்படியே கேட்டிருக்காங்க. முதல்ல சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு தான். சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் ஆறு. ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் வந்து பயனடையுது, அது சரிதான். நாகார்ஜுனா சாகர் திட்டம் அப்படிங்கிறது கோசின்னு கொடுத்துருக்காங்க. நாகார்ஜுனா சாகர் அப்படிங்கிறது கிருஷ்ணா நதியோட தொடர்புடையது ஆந்திர பிரதேசம். கோசி அப்படிங்கிறது தவறு. ஏன்னா கோசி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? கோசி திட்டம்ங்கிற பேர்லேயே இருக்கும். பீகார், நேபாள மாநிலங்கள் பயனடையுது. அப்போ அது தவறு. சர்தார் சரோவர் திட்டம் அப்படிங்கிறது நர்மதைன்னு கொடுத்துருக்காங்க. அது சரிதான். மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மாநிலங்கள் பயனடையுது, அது சரிதான். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம்னு கொடுத்துருக்கு. மகாநதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மகாநதி கிடையாது, சட்லஜ். ஏன்னா ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள் பயன்படுது. மகாநதி ஒரிசா அப்படிங்கிறது ஹீராகுட் அணை திட்டத்தோடு தொடர்புடையது. உலகின் மிக நீளமான அணை அது அப்படின்னு சொல்லப்படுது. மகாநதி வந்து ஒடிசாவில் இருக்குது, அது தவறு. அப்போ 1, 3 அப்படின்னு எழுதிடக்கூடாது. 2, 4 தான் சரி. ஏன்னா தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ 2, 4 ஆப்ஷன் டி தான் விடை. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024 கேட்கப்பட்டது. இது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாக்ஸ் வந்து 170வது பக்கம் 3வது பாடம் புவியியலில் இந்திய வேளாண்மை அப்படிங்கிற பாடம் 10ஆம் வகுப்பு சமூரில் புத்தகம்.